உள்ளத்துள்ளபடியினர்களுக்கு வாழ்த்துக்கள். திருப்பூர் எஸ்எஸ்ஐ கொலை வழக்கில் பகீர் தகவல்கள் வெளிவந்திருக்குது. மிக கொடுமையான முறையில் இதுவரைக்கும் எங்கேயுமே நடக்காத ஒரு வழியில் மிக கொடுமையான அந்த தாக்குதலை சில அக்யூஸ்டுகள் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டில் இது போல நடக்காத நிகழ்ச்சி இப்போ நடந்திருக்கிறதுக்கு காவல்துறை நேர்மையான ஒரு அதிகாரி பாதிக்கப்பட்டிருக்காரு. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, சாதாரண முறையில் அப்பா மகன் நல்லா என்ன பண்ணியிருக்காங்க, பிரியாணியை சாப்பிட்டு மது அருந்திட்டு கஞ்சா அடிச்சுட்டு போதையில் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்களை விளக்க போய்ட்டு உதவி செய்ய போன ஒரு நேர்மையான காவல் அதிகாரி மிக கடுமையான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இன்னும் இது வரைக்கும் வெளிவராத பல அதிர்ச்சி தகவல் வர வர கேட்க நம்மளுக்கு நெஞ்ச பதபதக்கிற மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேர்களும் இந்த செய்தியை அதிர்ச்சி செய்தியாக தான் பார்க்குறாங்க. இதை பற்றிய முழுமையான சில விவரங்களை நீங்கள் நம்ம அந்த உள்ளத்தொழில்படி சேனலில் கொஞ்சம் முழுமையாக கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலைக்கு அருகில் உள்ள குடிமங்கலம் சரக காவல் எல்லைக்குட்ட பகுதி தான் சிக்கனூத்தூருங்கிற பகுதியில் ஒரு மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான ஒரு பெரிய தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் காவலாளியாக ஒரு குடும்பத்தை அவர் நியமனம் பண்ணுறாரு. அந்த காவலாளி குடும்பம் யாருன்னா, மூர்த்திங்கிற ஒரு கிழவரும் அவருடைய மனைவியும் 2 மகன்களும். ஒரு மகனுடைய பேர் தங்கப்பாண்டி, இன்னொரு மகனுடைய பேர் மணிகண்டன். இப்படி இவங்களை நியமனம் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. ஆனால் இவங்களுடைய வரலாறு என்னென்னா, இவங்க உண்மையிலேயே திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தாளுங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் நாயக்கனூருங்கிற ஊரில் இருந்து அங்கே நிறைய பிரச்சனைகள் பண்ணி கலட்டா பண்ணி போலீஸ் வழக்குகளுக்கு ஆட்படுத்தவங்க. இந்த அப்பா மூர்த்தி மேலே 2 வழக்கு பெண்டிங் இருக்கான். அப்போனா மிஞ்சின 420 இருக்கிறாங்க இந்த 2 மகன்களும். இவங்க மேலே 4 வழக்குகள் இருக்கான். இன்னும் நிறையா பிரச்சனையான உடனே இனிமேல் அந்த ஊரில் நம்ம இருக்க முடியாதுன்னு தான் அந்த நாயக்கனூரை விட்டு எஸ்கேப் ஆகிட்டு வெளியில் வந்திருக்கிறாங்க. அப்படி இந்த திருப்பூர் மாவட்டத்து பக்கம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மடத்துக்குளம் எம்எல்ஏ மகேந்திரனுடைய தோட்டத்துக்கு வேலையாளாக சேர்ந்துருக்காங்க. இப்போ எம்எல்ஏ மகேந்திரன் இவர் வேலையாளாக சேர்க்குறப்ப இவரை பெரிய விவரங்களை விசாரிக்காமல் சேர்த்துட்டாருன்னு தான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. அவர் என்ன நினச்சிருப்பாரு, என்ன நம்ம காட்டுக்கோட்டாயில் காவ காக்க போகிறோம், இதில் என்ன பெருசாக வந்துட்டு நம்ம பொக்கிஷத்தை கொடுக்க போகிறோன்னு கூட நினச்சிருக்கலாம். அப்படி சொல்லி சேர்த்துருக்காங்க. பெரும்பாலும் அந்த மேற்கு மாவட்டங்களில் பெரிய தோப்புகள் இருக்கும். அதில் ஒரு நடுவில் ஒரு கொட்டாய் இருக்கும். அதுக்கு பேர் காட்டுக்கோட்டாயின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு குடும்பம் இருந்தால் அந்த தோட்டத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு பொறுப்பை தான் இவருக்கு கொடுத்துருக்குறாரு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இந்த மூர்த்தியுடைய மகன்கள் கடுமையான கிரிமினல்ஸு. இப்படி இருக்கிறப்ப இந்த சம்பவத்துக்கு முதல் நாள் இவனுடைய மணிகண்ட மகன் வேறு இடத்துல இருந்தவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். இப்போ இந்த கிழவன் மூர்த்தி, அவன் மகன் தங்கபாண்டியன், மணிகண்டன் எல்லாருமா உட்காந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரியாணி ஆக்கியிருக்காங்க. பிரியாணி ஆக்கி மட்டன் சிக்கன்லாம் தயார் பண்ணி மது வச்சுக்கிட்டு அப்போ மகன் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு போதையில் இருந்திருக்காங்க. அதோட கஞ்சாவும் பயன்படுத்தினா சொல்லப்படுது. இப்போ கஞ்சா மது பிரியாணி எல்லாம் சேர்ந்தவுடனே இவங்களுக்கு மப்பு அதிகமாகிடுச்சு. ரொம்ப வாயிருந்தால் ஃப்ளாட் ஆகி விழுந்திருப்பாங்க. அப்படியும் இல்லை, அதே சமயம் நிதானமும் இல்லாத அளவுக்கு உச்சக்கட்ட திமிரு போதை இவங்களுக்கு இருந்திருக்குது. இப்படி இருக்கிறப்ப ஏதோ பீஸு இந்த லெக் பீஸ் தராரா இல்லை வேறு எதுவும் தராரா, அப்பா மகனுக்குள்ளே சண்டை வந்திருக்குது. சண்டை வந்தவுடனே இந்த 2 மகனும் சேர்ந்து அப்பனை அடிச்சிட்டாங்க. மூர்த்தியை கடுமையாக தாக்கியிருக்காங்க. எப்படிப்பட்ட தாக்குதல்னா, அந்த ஆளுக்கு அந்த ஒரு முகத்தில் பாதி அளவுக்கு அப்படி ரத்த காயமாயிட்டு ரத்தம் பீறிட்டு ஊற்றுது, கண்ணெலாம் வீங்கி இருக்குது, பாதி முகமே அடையாளம் தெரியாத அளவுக்கு அடிச்சிட்டாங்க. இந்த அடி தாங்க முடியாமல் அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, அந்த மகேந்திரனுடைய தோட்டத்தில் மேனேஜராக இருக்கிறவர் ரங்கசாமிங்கிறவர், அந்த ரங்கசாமியோட மொபைல் நம்பரு இந்த ஆள்கிட்ட இருக்குது மூர்த்திட்ட. அவருக்கு ஃபோன் அடித்து இவர் கதறாரு, ஐயோ என் மகனுங்க என்னை அடிக்கிறாங்க கொல்ல பார்க்குறாங்க. என்ன ஒன்று அவர் ரங்கசாமி என்ன பண்ணுறாரு, உடனே ஐயோ என்னமோ ஏதோ நினச்சிட்டு 100க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மடத்துக்குளம் எம்எல்ஏ மகேந்திரன் தோட்டத்தில் காவலாளிகளுக்குள்ளே கரெக்டாக சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் உடனே நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அந்த இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணுறாங்க, அந்த 100க்கு வாங்கின காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குளமங்கலம் எஸ்எஸ்ஐ சண்முகவேலுங்கிற அந்த இன்ஸ்பெக்டருக்கு அவர் டவுன் பேட்ரோலில் இருக்கிறாரு, அதாவது ரோந்து வருவாங்கள்ல அதில் இருக்கார், அவருக்கு அதை பாஸ் பண்ணுறாங்க. இந்த எஸ்எஸ்ஐ சண்முகவேல் நேர்மையான ஒரு தரமான ஒரு நல்ல மனுஷன், இவருக்கு நல்ல பேரும் கூட இருக்குது. இவர் டவுன் பெட்ரோலில் இருக்கிறதுனால கையில் துப்பாக்கிலாம் வச்சுக்கல. இந்த தகவல் வந்தோடனே சரி நம்ம அந்த இடத்துக்கு போவோண்டு
அவர் கூட வந்த அந்த ஆயுதப்படை காவல்துறை ஆளோட உதவியோட ஒரு காரை ஜீப் எடுத்துகிட்டு போகிறாரு, ஸ்பாட்டுக்கு போயிடுறாரு. இப்பரும் போகவும் ஏற்கனவே அந்த ஃபோன் அட்டன் பண்ண ரங்கசாமி மேனேஜரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் போன உடனே சொல்கிறாரு, சத்தம் போட்டு ஏன்டா அடிச்சுக்கிறீங்கன்னு நிறுத்துங்கடான்னு சொல்லிவிட்டு, என்னடா இப்படி போட்டு உங்கள் அப்பனை பெத்த அப்பனை போட்டு இப்படி தாக்கியிருக்கிறீங்க, இதெல்லாம் நல்லா இருக்காடான்னு சொல்லி இந்த 2 பையன்களையும் திட்டிருக்காரு. இந்த ஆளுக்கு ரத்தம் உழுதுருக்கு, யாருக்கு? அப்பனுக்கு. இவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த இவருடைய மொபைல் ஃபோன் எடுத்து இந்த மூர்த்தி, காயம்பட்ட மூர்த்தியும் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அடித்த மயனுங்க இருக்காங்கல்ல, தங்கபாண்டி மணிகண்டனையும் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. எடுத்துகிட்டு கொஞ்சம் போலீஸ் பாண்டியில் திட்டிருப்பார், அவனுக்கு புத்தி தான் சொல்லியிருப்பார். என்னடா அவ்வளோ மோசமாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் எடுத்து என்ன பண்ணுறாரு, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு. எதுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஆம்புலன்ஸுக்கு? இவருக்கு ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்குது, சமயத்தில் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்தாயிரும், இவருக்கு சிகிச்சை கொடுக்கணுங்கிறதுக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்போ இந்த 2 மைனர்களும் பார்க்குறாங்க, ஐயோ ஆம்புலன்ஸில் அப்பாவை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சா போலீஸ் என்கொயரி வரும், கேஸ் பதிவாங்க, நம்மளையெல்லாம் உள்ளே ஏதாச்சும் மாட்டி சிக்கல் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த கேஸில் வந்து போலீஸுக்கோ ஆம்புலன்ஸுக்கோ போகாமல் செய்யணுன்ட்டு என்ன பண்ணுறாங்க, உடனே இந்த அடிச்சுக்கிட்ட அப்பா அம்மா எல்லாம் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஒன்று சேர்ந்துக்கிட்டு இந்த எஸ்எஸ்ஐ சண்முகவேல் இன்ஸ்பெக்டர்கிட்ட, அதான் நாங்கள்லாம் அங்கே அடிச்சுக்கோம் கூடிக்கும், உங்களுக்கு வேலையை பார்த்துட்டு போங்கன்னு இவர்கிட்ட ஏற்று சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் வாய் தகராறு முத்துது. உடனே என்ன பண்ணுறான், இந்த மணிகண்டன் வந்து ஒரு அருவாளை, நீட்டமான ஒரு அருவாளை தூக்கிட்டு வரான். யாரை வெட்டுறதுக்கு? அவர் எஸ்எஸ்ஐ சண்முகவேல். நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல, நீ என்ன அப்புறம் பஞ்சாயத்து பண்ண வர்ற ஆய்வுங்கிற மாதிரி வெட்ட வந்தவுடனே இவர் தெரிச்சு ஓடுறாரு. ஏன்னா இவர்கிட்ட பெரிய ஆயுதம் ஒன்றும் இல்லை. இப்போ இவர் கூட வந்த அந்த ஆயுத காவல்படைக்காரரும் ஓடுறாரு, அந்த தோட்டத்தோட மேனேஜர் ரங்கசாமியும் ஓடுறாரு. ஓடுறப்ப வந்து இந்த எஸ்எஸ்ஐ வந்து ஒரு இடத்துல கால் தடவிக்கி விட்டு கீழே விழுந்துடுறாரு. மற்ற 2 பேரும் அதை தாண்டி ஓடிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறான் இவன் மணிகண்டன், நல்லா போதையில இருக்கிறான். அந்த அருவாள் எடுத்து அவர் மண்டையில் நச்சுன்னு நடுவில் ஒரு போடு போட்டுறான். என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வெட்டின வெட்டு சாதாரண வெட்டு இல்லை, ஒரு கைதேர்ந்த கொலகாரம் செய்கிற வெட்டு. அந்த மண்டை பொழந்துருச்சு, மூளை வெளியே வந்துருச்சுங்கிறாங்க. ரொம்ப கன்றாவியான கொலை. அப்படி சரிகிறாரு அந்த எஸ்எஸ்ஐ சண்முகவேலு. அடுத்த வெட்டு கழுத்தில் வெட்டுறான். இது எவ்வளோ பெரிய வக்கர புத்தியான வெட்டு. இவங்களை சண்டையை விளக்க வந்தார். இவங்க அப்பாவுக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு அவருக்கு உதவி செய்யணும்னு நினச்சி வந்த ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரியை இவ்வளோ கர்ண கொடூரமாக கொள்றாங்கிறப்ப இவன் என்ன மனுஷன், மிருகத்தோட மோசமானவன். இப்படி இருக்கிறப்ப இந்த ஓடினாங்க பாருங்க, அந்த ஆயுதப்படை போலீஸ்காரர் ரங்கசாமியெல்லாம் போட்டு போலீஸ் தகவல் பண்ணி அப்புறம் போலீஸ்காரங்க வர்றாங்க. அதுக்கிடையில் சண்முகவேலு இறந்துடுறாரு. இவர் பாடி எடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறாங்க. இவங்க அப்பா மக்க 3 பேரும் ஒன்றா எஸ் ஆகுறாங்க. அதில் வந்து அந்த அப்பா மூர்த்தியையும் இன்னொரு மகன் தங்கபாண்டியும் பிடிச்சிடுறாங்க. அப்புறம் நல்லா தேடி பிடிச்சி அடுத்த நாள் காலையில் இவனையும் பிடிச்சிடுறாங்க. யாரை? மணிகண்டனையும் பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, இந்த மணிகண்டனை கூட்டிகிட்டு போய் விசாரணை பண்ணுறப்ப அவன் தான் அந்த கொண்டவன், வெட்டினவன் அவன் தான். அப்போ அவன் சொல்லியிருக்கான், அந்த அந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு ஓடை மாதிரி ஒன்று இருக்குது, அதில் தான் அந்த அருவாளை போச்சு வச்சுருக்காங்க, எடுத்து காட்டுறான்ட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. டக்குன்னு அந்த அருவாளை எடுத்துக்கிட்டு திருப்பி தாக்க ஆரம்பிச்சிருக்கிறான். இப்போ விசாரணைக்கு போன ஒரு போலீஸ்காரர் வலது கையில் வெட்டும் பட்டிருக்குது. அப்போ சும்மா இருப்பாங்களா? உடனே இன்னொரு போலீஸ்காரர் கையில் வச்சுருந்த ரிவால்வரில் ஒரே போட்டு இவன் மண்டையில் அடிபட்டு அவன் காலி, என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த என்கவுண்டர்னு பெரும்பாலும் செய்தி எப்படி வெளியே வரும்னா, போலீஸ்காரங்க பண்ணுற என்கவுண்டரை பூரா ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணியே பேசி எல்லோரும் பழகிட்டாங்க. என்ன ஒரே மாதிரியே சொல்கிறாங்க, ஆயுதத்தை பார்க்க போனாங்க, தேடி எடுத்தாங்க, தாக்க வந்தாங்க, காயம் பட்டுச்சு துப்போம், இதே தானே சொல்கிறாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்றதில் வந்து சில இடங்களில் தவறுதலாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த சம்பவத்தில் மிகச்சரியாக இருக்குங்கிறதுக்கு என்ன தெரியுமா உதாரணம்? இவங்க அடிச்சுக்கிட்டதை விளக்க வந்தவர் தானுங்க இந்த சண்முகவேலு. இவங்க அப்பாவுக்கு காயம் பட்டிருக்கு, அவரை கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை கொடுக்கணுங்கிறதுக்காக தானே போலீஸுக்கு இது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அவரையே இப்படி கொடூரமாக கொன்னவன் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிற போலீஸ் அதிகாரிகளை வெட்டாமல் இருந்திருப்பானா? அதுக்கு நம்பவே முடியல. கண்டிப்பாக இவன் செஞ்சுருப்பான். அப்போ இவங்க பண்ணுற என்கவுண்டர் சரிதான். இப்போ பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க, இந்த திரைப்படங்களில் வந்து காவல்துறையை வந்து விமர்சனம் பண்ணியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காவலர்கள் போலீஸ்னால மோசமானவங்கிற மாதிரி சித்தரித்து படங்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப தப்பு. 1,34,000 போலீஸ் இருக்கிற இடத்துல ஒரு 1000 பேர் 2000 பேர் தவறான ஆள் இருக்கலாம். அவங்க செய்கிற குற்றத்துக்காக ஒட்டுமொத்த போலீஸ் இலாக்காவே நம்ம வந்து குற்றம் சுமத்தினோம்னா குற்றவாளிகளோட எண்ணிக்கை அதிகமாயிரும், பயம் இல்லாமல் போயிடும், நாடு பூரா நாசமாக போயிடும். சில இடங்களில் தப்பு நடக்கலாம்.
இப்போ இந்த அஜித்குமார் நகை காணா போச்சுன்னு அஜித்குமார் அடித்து கொன்றது நம்மளுக்கு யாருக்குமே வெறுப்பான விஷயந்தான். அதே மாதிரி தூத்துக்குடியில் அப்பா அம்மானை அடித்து கொண்டது, இது மாதிரி ஒரு சம்பவங்கள் அங்கங்கே நடந்திருக்கும். இதுக்காக ஒட்டுமொத்த போலீஸையும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை போலீஸையும் தப்பாக பேசுகிறது தப்பு. நேர்மையான சரியான அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் அப்படி ஒரு நேர்மையான அதிகாரி இந்த எஸ்எஸ்ஐ சண்முகவேலு. அவர் பாருங்கள், ஒரு இவனுங்களுக்கு உதவி செய்ய போயிட்டு இப்படி உயிரை கொடுத்தது, அதுவும் கடுமையான முறையில் அவர் கொலை செய்யப்பட்டது யாருக்குமே சகிக்க முடியாத இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இதுதான் பேச்சாக இருக்குது. இதை கேள்விப்பட்டவுடனே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் அந்த குடும்பத்துக்கு வந்து 1 கோடி ரூபா நிவாரண நிதி அமைச்சர் உதவுறதா சொல்லிட்டாங்க. அந்த குடும்பத்தினோட அவர் பையனுக்கு சண்முகவேல் பையனுக்கு வந்து அவர் அரசுத்துறை வேலை கொடுக்கணுங்கிற கோரிக்கையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்வாங்க. என்ன செஞ்சாலும் உயிரிழந்த சண்முகவேலை இனிமேல் நம்ம வந்து மீட்கவா முடியும்? அவருடைய இறப்பை எண்ணி அவர் மனைவி துடிக்கிற காட்சியை பார்த்தா யாருக்காவது தூக்கம் வருமா? உணவு அருந்த முடியுமா? அந்த கொடூர கொலையை பார்க்குறவங்களுக்கு அவ்வளோதான், நிம்மதியாக போயிடும். அப்போ இப்படிப்பட்ட குற்றவாளிகளை என்ன பண்ணணும்? நீ என்கவுண்டர் 100% சரி. இவர் விஷயத்தில் அவங்க தப்பாக செஞ்சிருந்தாலும் சரியாக செஞ்சிருந்தாலும் சரிதான் அப்படிங்கிறதான் நீ தமிழ்நாட்டில் உள்ள மக்களுடைய மனநிலையாக இருக்குது. அதனால் இப்போ எல்லாரும் என்ன ஒரு எதிர்பார்க்குறாங்கன்னா, தயவுசெய்து திரைப்பட தயாரிப்பாளர்கள்லாம் காவல்துறையையும் போலீஸையும் நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரிலாம் எடுக்காதீங்க. அப்படிலாம் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நாடு குட்டிச்சவராக போயிடும். போலீஸ்காரங்க வந்து அவங்க வந்து கொஞ்சம் அவங்க மேலே பயம் இருந்தால் தான் குற்றங்கள்லாம் குறையும். அதனால் போலீஸ்காரங்களை இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி படம் எடுக்கிற வேலையெல்லாம் விட்டுருங்க. அதை விமர்சனங்கள் அதிகமாக பண்ணுற இந்த மனித உரிமை ஆணையங்கிற பேரில் எடுத்ததுக்கெல்லாம் அவங்க மேலே வந்து கேஸ் போடுறது, வழக்கு போடுறது, எதிர்கேள்வி கேட்குறதெல்லாம் விட்டுருங்கிற மாதிரி இப்போ மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மக்கள்கிட்ட இன்னொரு எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா, காவல்துறையை நீங்கள் நேர்மையாக நடங்க, குற்றவாளிகளை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி கடுமையாக தண்டிக்கிறது சரி. சில நேர்மையாக உள்ள மக்களையும் அல்லது சந்தேகத்தின் பேரில் ரொம்ப பேரையும் நீங்கள் வந்து துன்புறுத்தியே அனாவசியமாக சட்டத்தை மீறி நீங்கள் வந்து கொடுமைப்படுத்தக்கூடாதுங்கிற வேண்டுகோளும் மக்கள்கிட்ட இருக்குது. இப்போ அதனால் இப்போ நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்குன்னா, இந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய படிப்பனையாக இருக்குது. ஒரு கடுமையான கிரிமினல்ஸை வேலைக்கு சேர்த்துருக்கிற ஒரு எம்எல்ஏ அவர்கள் வந்து அவர் என்ன நினச்சிருக்காரு, சரி நம்ம என்ன காட்டுக்கோட்டையால் தானே காவ காக்க போகிறான், நம்ம என்ன அவன்கிட்ட கல்லாப்பட்டியாக கொடுக்குறோங்கிற வேலையை கொடுத்துட்டாரு அந்த ஆதாரம் வாங்கிட்டு. அப்படிலாம் சேர்க்கவே கூடாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து மிக வாய்ப்பாக போயிடுது. ஏதாச்சும் ஒரு இடத்துல பெரிய வேலையை செஞ்சுட்டு வந்து பெரும்பாலும் இந்த தோப்புகள்லாம் மறைவிட மாதிரி தானே அழகாக இருந்துக்கிட்டு இவனுங்க மேற்கொண்டு எல்லா தவறுகளும் செய்கிறதுக்கு இது ஒரு தங்குமிடம் மாதிரி அடைக்கலம் கொடுத்த இடம் மாதிரி ஆகி போடுறதுனால இந்த மாதிரி வேலைக்கு சேர்க்கிறவங்கள கடுமையாக விசாரித்து சேர்க்கணும். இந்த மாதிரி தோப்புகள்லையும் தோட்டங்கள்லையும் காடுகள்லையும் காவல்துறை வந்து ஒரு பாதுகாப்போடு போயிட்டு அடிக்கடி செக் பண்ணிக்கணும். இந்த இவர் வந்து நம்ம ரோந்து படையில் இருந்தவர் வந்து டவுனுக்குள்ளே இருந்தனால கையில் துப்பாக்கி வச்சுருக்காமல் இருந்திருக்காரு. ஏன்னா துப்பாக்கி வாங்கினா துப்பாக்கிக்கு கணக்கு சொல்லணும், திருப்பி ரிப்பீட் பண்ணுறப்ப சப்மிட் பண்ணுறப்ப ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், இதெல்லாம் ஏன் வம்புன்னு சும்மா போயிருக்காரு. திடீர்னு தகவல் வந்தோடனே இந்த இடத்துக்கு வந்து ஒரு உயிர் போயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறப்ப சரியான அளவில் கூடுதலான எண்ணிக்கை உள்ள காவலர்கள் போகணும் அப்படிங்கிற சில விதிமுறைகளெல்லாம் கரெக்டாக ஆராய்ச்சி பண்ணி பொதுமக்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இது மாதிரி ஏற்படாமல், அதே மாதிரி காவல்துறையில் உள்ள காவலர்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படாமல் ஒரு சரியான நடைமுறையை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணுங்கிற எதிர்பார்ப்பு தான் மக்கள்கிட்ட இருக்குது. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தொழில்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள், நாட்டு நடப்புகள், நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்செருகளும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம இந்த உள்ளத்தொழில்படி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று மணிந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.